ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இன்னைக்கு 3 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். ஒன்று, இந்தியாவின் பிரகத் ஆபரேஷன். இந்தியா தொடர்ந்து தேடிக்கொண்டிருந்த மிக கொடூரமான ஒரு பங்களாதேஷ் பயங்கரவாதி இன்று இந்தியாவின் அஸ்ஸாம் மாநிலத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்ற வருடம் நவம்பர் மாதம் தொடங்கி ஆல்மோஸ்ட் 3 மாதங்கள் இவன் இந்தியாவுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருந்தவனை நேற்று இந்தியாவின் STF எனப்படும் த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் கைது செஞ்சிருக்கு. ஆனா இவனை கைது செய்த அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் இந்தியாவின் ஒரு சில மாநிலங்களில், கேரளா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் என பல மாநிலங்களில் நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவில் கைதுகள் நடந்திருக்கு. இது பற்றிய மொத்த விவரத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இரண்டாவதாக, இந்தியா எப்படி உலக அளவில் ஒரு பெரிய நீண்ட ஸ்பேஸ் வாருக்கு, விண்வெளி போருக்கு தயாராக இருக்கா இல்லையா? மூன்றாவதாக, டொனால்ட் ஜான் ட்ரம்ப் அவர் இன்னைக்கு அமெரிக்காவின் புரட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பதவி பிரமாணம் செய்த அடுத்த நிமிடமே பல டென்ஸ் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ், எல்லாமே எப்படிப்பட்ட திட்டங்கள், இந்தியாவுக்கு இது நல்ல திட்டங்களா இல்லையா? உலக அளவில் தீவிரவாதம் செய்யக்கூடிய நாடுகளுக்கு, குழுக்களுக்கு ட்ரம்ப் செய்துள்ள இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ், இந்த புதிய சட்டங்களால் என்ன நடக்க போகுது, எல்லாமே மிக முக்கியமான விஷயங்கள். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்பேஸ் வார், விண்வெளி போர்க்களத்தில் இந்தியாவின் சாதனை, இந்தியாவின் முன்னேற்றம். இன்றைய நவீன காலத்தில் உலகத்திலேயே ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜிஸ், உலகத்திலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு நவீன தொழில்நுட்பங்களுடன் போர்க்களத்தில் விளையாடுவது யாருன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இது மாதிரியான பெயர்கள் மட்டும்தான் நம்மில் பலருக்கும் மனசுக்கு வரலாம். ஆனா ஸ்பேஸ் போர்க்களத்தில் இந்தியாவும் ஒரு அசுர சக்தியாக உருவாகிவிட்டது, அட்லீஸ்ட் இந்த மேக்கிங்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். இன்று சைனாவையும் தாண்டி இந்தியா எப்படி முன்னேறுது, என்னென்ன வெற்றிகள் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குன்னு நீங்க பார்க்கணும். இந்தியா ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் வார், விண்வெளி போருக்கு தயாரா பார்க்கலாம். இந்தியா எப்படி சைனாவை முந்தி ஸ்பேஸ் வார் திட்டங்களில் முன்னணி சக்தியாக மாறும். நீங்க ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உலகமே தற்போது இந்த ஸ்பேஸ்ல நடக்க போகும், விண்வெளியில் நடக்க போகும் போர்களுக்காகத்தான் தயாராகுது. ஏன்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் உலக அளவில் ஸ்பேஸ் தான், விண்வெளி தான் அடுத்த பெரிய போர்களுக்கான பெரிய தளமாக, அரங்கமாக இருக்க போகுது. இந்த ரகசியம் பலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதற்காக இன்னும் கூட தயாராகவில்லை என்பதுதான் உண்மை. சைனா பல கோடி ரூபாய் பணத்தை தொடர்ந்து செலவழிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவின் ISRO மற்றும் DRDO வெரி யூனிக் பிளஸ் ஒரு சில சீக்ரெட் திட்டங்களுடன் உலகத்தையே அசத்துது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் ஸ்பேஸ் வார் அடையாளங்கள், இந்தியாவின் ஸ்பேஸ் வாருக்கான ஆதாரங்கள் என்ன? இந்தியா வரப்போகும் மிகப்பெரிய ஸ்பேஸ் வார், மிகப்பெரிய விண்வெளி போருக்கு தயார் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளங்களை, ஆதாரங்களை நீங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2019ஆம் ஆண்டில் இந்தியாவின் DRDO அதிசயமாக செய்த மிஷன் சக்தி, மிக சக்தி வாய்ந்த ASAT ஆன்டி சேட்டலைட் மிசைல் சோதனை. இந்த சோதனை உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த ASAT மிசைல்ஸ் இருக்கக்கூடிய நாடுகளை திரும்ப பார்க்க வைத்த மிகப்பெரிய ஒரு ஆன்டி சேட்டலைட் மிசைல். மொத்த உலகத்திலேயே இந்த ஆன்டி சேட்டலைட் சோதனையை செய்த 4வது நாடு இந்தியா. இந்த மிஷன் சக்தி ஆபரேஷனில் பயன்படுத்திய கைனடிக் கில் வெஹிக்கிள் அசத்தலாக GPS கைடட் ஆன்டி சேட்டலைட் மிசைலை தாங்கி பூமியில் இருந்து 300 கிலோமீட்டர் தூரம் தாண்டி இந்தியாவின் செயற்கைக்கோள்களை தாக்க வரும் ஏவுகணைகளை எதிர்க்க தயாராக பறந்து நின்றது. 2019ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இவ்வளவு துல்லியத்துடன் ஒரு ஆன்டி சேட்டலைட் மிசைல், ஒரு செயற்கைக்கோள்களை பாதுகாக்கக்கூடிய ஏவுகணையை இந்தியாவால் உருவாக்க முடியாது என்று சொன்ன நாடுகள் உலகத்தில் பல உண்டு. ஆனா நம்ம ISRO மற்றும் DRDO சேர்ந்து இந்த சாதனையை செய்தார்கள். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? நான் சொல்றேன். இந்தியா தரையாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், இதையெல்லாம் தாண்டி ஸ்பேஸ் வார் வரைக்கும் ஒரு நீண்ட போரை செய்வதற்கு, வாட்ச் மை வேர்ட்ஸ், நல்லா கவனிங்க, தரை, கடல் இதையெல்லாம் தாண்டி ஸ்பேஸ் வார் வரைக்கும் ஒரு நீண்ட போரை செய்வதற்கு இந்தியா கைக்கு அடக்கமான சக்தியாக கண்டிப்பாக இருக்கு. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா?
நான் ஏர்ஃபோர்ஸ் பற்றி சொல்லவே இல்லை. இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸில் அதிகமான வாய்ப்புகள் இம்ப்ரூவ் ஆக, அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கு. அதுக்கப்புறமாக வருவோம். பட் ஸ்பேஸ் வார் என்று வரும்போது தற்போது சைனாவுடன் எப்படிப்பட்ட போட்டியாக இருந்தாலும் இந்தியா கண்டிப்பாக தயாராக இருக்கு. எனவே சைனா இப்ப என்ன பண்ணுது? சைனாவின் லாங் மார்ச் ராக்கெட் சீரிஸ் அண்ட் டியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இப்படி ஒரு சில ப்ராஜெக்டுகளை திரும்ப திரும்ப உலகத்துக்கு காட்டி சைனா ஸ்பேஸ்ல முன்னணி நாடாக இருப்பது போல காட்டுறாங்க என்பது உண்மை. கண்டிப்பாக அவர்களுடைய ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் HEV அந்த சோதனை, முக்கியமாக இந்த WU-14 சோதனை இந்தியாவுக்கு மட்டுமல்ல மற்ற ஒரு சில முக்கியமான நாடுகளுக்கு கூட மிகப்பெரிய சவாலாக இருக்கு, உண்மை. ஆனா இதே சைனா 2020ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி கடந்த 6 மாசத்துல ஒரே ஒரு ஆயுதத்தை 4 முறை டெஸ்ட் செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம ISRO மற்றும் DRDO நிறுவனங்கள் இதற்கு இணையான ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் HSTDV அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோதனையை டனல் டெஸ்ட் என்ற முறையில் ஏற்கனவே பல முறை செய்திருந்தது. அவர்கள் ஒரு சோதனையை உலகத்துக்கு தெரியணும்னே ஒரே சோதனையை பல முறை செய்யும் சைனா போன்ற நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவின் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தை, ஹைப்பர்சானிக் ஆயுதத்தை, ஏசாட் போன்ற சேட்டலைட் ஏவுகணைகளை பல முறை ரகசியமாக இந்தியா சோதனை செஞ்சிருக்கு. ஆனா அதை மறைச்சிருக்கு. எனவே சைனாவின் ஹைப்பர்சானிக் திட்டங்களை இந்தியா சமாளிக்க முடியும் என்று பல முறை நிரூபிக்கப்பட்டு விட்டது. இது இந்தியாவின் அடுத்த மிகப்பெரிய சாதனை. எனவே இனி என்ன, இனிமேல் நடப்பது என்ன என்ற கேள்வி வரும். இந்தியா சைனாவுக்கு போட்டி கொடுக்கணும்னா இந்தியா ஏற்கனவே தயார் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா இந்தியா சைனாவை வின் பண்ணணும். சைனாவையே சிந்திக்க வைத்து அவர்களுடைய போர் திட்டங்களில் குழப்பங்களை உருவாக்க வேண்டுமானால், if you want to confuse China's war strategy, then இன்னும் அதிகமான ஸ்பேஸ் போர் திட்டங்களை இந்தியா கொண்டு வரணும், உருவாக்கணும். இந்த விஷயத்துல நாம கண்டிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் கூட்டணி ஏற்படுத்துவது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த கூட்டணி மற்றும் ஸ்ட்ராட்டஜியில் இந்தியாவின் ISRO நிறுவனம், இந்தியாவின் DRDO நிறுவனம், இந்தியாவின் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் போன்ற நிறுவனங்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் சேர்ந்து என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யாவுடன் பல திட்டங்களை கண்டிப்பாக செஞ்சிருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அமெரிக்காவின் GPS தொழில்நுட்பத்திற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ், GPSக்கு ஒரு மாற்று தொழில்நுட்பமாக இந்தியாவின் நேவிக் சிஸ்டம் வளர்க்கும் திட்டத்தை இந்தியா பெரிய அளவில் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதற்கு அமெரிக்காவின் ஒத்துழைப்பு தொடக்கத்தில் இருந்தே பெரிய அளவில் தேவைப்பட்டது. உலக அளவில் அதிகமான நாடுகளில் மைக்ரோ சேட்டலைட் சர்வைலன்ஸ் திட்டங்கள் அதிகமான நாடுகளிடம் கிடையவே கிடையாது. உலக அளவில் மிகப்பெரிய மைக்ரோ சேட்டலைட் சர்வைலன்ஸ் ப்ராஜெக்டில் இந்தியா இஸ்ரேலுடன் இணைந்து மிகப்பெரிய ரகசிய திட்டங்களை செஞ்சிருக்கு, வெற்றி பெற்றிருக்கு. முக்கியமாக தீவிரவாதிகளுக்கு எதிராக, தீவிரவாதிகளின் திட்டங்களுக்கு எதிராக, அவர்களுடைய நகர்வுகளுக்கு எதிராக சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளை கண்காணிக்க இந்தியாவின் ரேடார் இமேஜிங் சேட்டலைட்ஸ் அதிகமாக விண்வெளியில் இருக்கு. தொடர்ச்சியாக கண்காணிப்பு செய்யுது. ஆனா இந்தியாவின் இந்த கண்காணிப்பில் இஸ்ரேலின் தொழில்நுட்பத்திற்கு பெரிய பங்கு இருக்கு. இந்த கூட்டணிகளால் நம்ம எதிரிகளை ஈஸியாக மானிட்டர் செய்து சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றதை விட, நம்முடைய டெக்னாலஜிஸ், தொழில்நுட்பங்களுக்கான டே பை டே அப்டேட்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், கண்டினியூட் சப்போர்ட் இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஃபியூச்சர் எப்படி இருக்கு, வருங்காலம் எப்படி இருக்கும், நான் சொல்றேன் கேளுங்க. இந்தியாவின் ககன்யான், சந்திரயான் போன்ற திட்டங்கள் இந்தியாவின் வெறும் விண்வெளி திட்டங்கள் என்ற தாட் ப்ராசஸ் நம்மில் அதிகமான பேருக்கு இருக்கு. ஆனால் இந்தியாவின் ககன்யான், சந்திரயான் ப்ராஜெக்ட் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தால் இந்த அஸ்ட்ரோநாட்ஸ் பல விதங்களில் ராணுவ திட்டங்களில் கூட கலந்துக்க முடியும். அப்படி நடந்தால் அமெரிக்கா போன்ற நாடுகளின் விண்வெளி திட்டங்களோடு இந்தியா போட்டி போட முடியும். இந்தியாவின் ககன்யான், சந்திரயான் திட்டங்களுக்காக நம்ம DRDO உருவாக்கிய சென்சார்ஸ் எதிர்காலத்தில் ராணுவ திட்டங்களுக்கும் போர் கோணத்தில் கூட பயன்படுத்தப்படும். ஆனால் இன்னும் கூட எலன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ள ரீயூசபிள் லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸ் டெக்னாலஜி, அமெரிக்காவின் ஸ்டார் வார்ஸ் ப்ரோக்ராம், ஹை அண்ட் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் திட்டங்களில் இந்தியா கண்டிப்பாக மிக வேகமாக செயல்படணும். இந்தியா மிகப்பெரிய ஒரு வருங்கால சக்தி, மிகப்பெரிய ஒரு வருங்கால நம்பிக்கை. அதை நீங்க மறந்து விடவே கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமல்ல, இந்தியா வளரக்கூடிய பொருளாதார சக்தியாக மட்டும் இல்லை, ஸ்பேஸ் வார் ஏற்பாடுகளிலும் ஒரு பெரிய முன்னணி சக்தியாக மாற ஆரம்பித்து விட்டது.
இந்தியாவின் PSLV, இந்தியாவின் ASAT, இந்தியாவின் RSAT, இந்தியாவின் GSAT 7A, இந்தியாவின் GSAT 9 எல்லாமே இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய பெரிய பெரிய சேட்டலைட் கலெக்ஷன்ஸ். சைனாவின் ஷிஜியான் 21 அது ஒரு பெரிய விஷயம்னா இந்தியாவின் சக்தி மிஷன் அதை விட பெரிய மிஷனாக பார்க்கப்பட்டது. இஸ்ரோவின் ஆதித்யா L1 ப்ராஜெக்ட் சூரியனையே ஸ்டடி பண்ண மிகப்பெரிய ஒரு முயற்சி. உலக அளவில் பல நாடுகளால் அதை செய்ய முடியாது. DRDO to conduct environmental test of anti-jamming antenna meant for UAVs. இன்று பல பெரிய பெரிய போர் திட்டங்களில் ட்ரோன்ஸ் பயன்படுத்தி செய்யக்கூடிய போர் மிகப்பெரிய ஒரு போர் திட்டமாக, ஸ்ட்ராட்டஜியாக, மிகப்பெரிய ஒரு நுணுக்கமாக, துல்லியமான போர் பயிற்சியாக, ஒரு மூலோபாயமாக மாறிவிட்டது உலக அளவில். இன்று உக்ரைன் வார எடுத்துக்கோங்க, இஸ்ரேல் வார எடுத்துக்கோங்க, உலகத்தில் எந்த பெரிய போரை எடுத்துக்கிட்டாலும் ட்ரோன் பயன்படுத்தி தாக்குதல் செய்வது மிகப்பெரிய ஒரு போர் திட்டமாக மாறிவிட்டது. இன்னைக்கு DRDO ஒரு பெரிய சோதனை செஞ்சிருக்கேன்னு தெரியுமா? நமது நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன்ஸ், அந்த ட்ரோன்ஸுக்கு கனெக்டிவிட்டி இல்லாமல் அதை ஜாம் பண்ணக்கூடிய சேட்டலைட் ஆண்டனாஸ் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஏன் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆண்டனாஸ் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுமா, பாதிக்கப்படாமல் நமது நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா ட்ரோன்ஸையுமே ஜாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சோதனை இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. எனவே இந்தியா எப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் வார், எப்படிப்பட்ட மிக நீண்ட ஒரு விண்வெளி போராக இருந்தாலும் சைனாவுக்கு எதிராக மட்டும் கிடையாது, அது வேற எந்த நாடாக இருந்தாலும் ஓரளவுக்கு போட்டி போட்டு வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய நீண்ட போரினை தொடர்ந்து செய்யக்கூடிய சக்தி இந்தியாவுக்கு கண்டிப்பாக இருக்கு. இந்தியன்ஸ் தலைமையில் ஒரு பெரிய கிளைமேட் சம்மிட் இருக்கு. என்னன்னா, உலக அளவில் கார்பன் எமிஷன் கண்ட்ரோல் பண்ணணும், குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எதுலையுமே எந்த ஒரு கண்ட்ரோலுமே செய்யறது கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, இதே சட்டம் இன்னைக்கு ட்ரம்ப் செய்திருக்கக்கூடிய இதே திட்டத்தை இந்தியா போன்ற நாடும் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா உலக அளவில் சைனா போன்ற மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் பவர், உலக அளவில் பல $1 trillion பணம் அளவுக்கு மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய நாடு. கார்பன் எமிஷன், எந்த ஒரு மாசுபடுதல், பொல்யூஷன் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. அதனாலேயே அவனுடைய பொருளாதாரம் இவ்வளவு நாளைக்கும் இவ்வளவு வேகமாக வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளும் இந்தியா போன்ற நாடுகளும் ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை வச்சுக்கிட்டு சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படக்கூடாது, குளோபல் வார்மிங் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மேனுஃபேக்சரில் கட் டவுன் பண்ணுறது, அதிகமான ரெகுலேஷன்ஸ், நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள் எந்த விதமான, அதாவது ஃப்ரீ ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத பண்ணவே முடியறதில்லை. எனவே இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவர் சைன் பண்ண முதல் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், இனிமே இந்த பிரான்ஸ் கிளைமேட் சம்மிட்ல அமெரிக்கா கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையான அளவுக்கு ஆயிலை ட்ரில் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு எப்படிப்பட்ட மேனுஃபேக்சரிங் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். சைனா எப்போ ஸ்டாப் பண்ணுதோ அப்போ நாங்களும் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டார். இந்தியாவும் இதே முடிவை எடுக்கணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பார்டனிங் so many innocent people. போன முறை அவர் எலெக்ஷனில் வந்த பிரச்சனையிலேருந்து, அதாவது 2020 ஜனவரி 6 ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருந்த பல மக்கள் இந்த பைடனோட அரசால அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு மன்னிப்பு கொடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியுமா, நேற்று இரவு ட்ரம்ப் அவருடைய இனாகிரேஷன் ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பைடன் அவருடைய சொந்தக்காரர்கள், அவருடைய அண்ணன் பசங்க, தம்பி பசங்க, இப்படி பல பேர் கிரிமினலா, இதுல ஒரு சில பேருக்கு மரண தண்டனை கூட உண்டு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்படிப்பட்டவர்களுக்கு பாடன் பண்றார். ஒரு பில், சட்டம் பாஸ் பண்ணி அவர்களுக்கு எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கப்படுது அப்படின்னு ஒரு பெரிய பில்லு பாஸ் பண்றார். ஆனா ட்ரம்ப் சொல்றாரு, அமெரிக்காவில் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு பனிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்த குற்றவாளிகளை பைடன் மன்னிப்பது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்றாரு. கனடா மெக்சிகோ டரிஃப் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு டரிஃப் பற்றி பேசியிருக்கிறார். ஆனா ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல அந்த டரிஃப் போர்ல அவரு இந்தியாவை இந்த முறை மென்ஷன் பண்ணல. பைடன் கடந்த 2-3 மாதமாக சொல்றதை விட கடந்த 4 வருடங்களில் பல உலக நாடுகளாக இருந்தாலும் சரி, மிக முக்கியமான நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய கட்சியின் சுயநலத்திற்காக பைடன் எந்தெந்த சட்டங்களை புதிய சட்டங்களாக உருவாக்குனாரோ அந்த எல்லா சட்டங்களையுமே ரிவோக் பண்ணியாச்சு. ட்ரம்ப் ரிவோக்ஸ்,
பைடன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இம்போசிங் மெனி டிஃப்ரெண்ட் வயலேஷன்ஸ். முக்கியமாக இஸ்ரேலுக்கு எதிராக, இஸ்ரேல் செட்டிலர்ஸுக்கு எதிராக கடைசி நேரத்தில் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் பைடன் இஸ்ரேலில் உள்ள ஒரு சில செட்டிலர்ஸுக்கு எதிராக போட்ட சாங்ஷன்ஸ், பொருளாதார தடைகள் எல்லாத்தையுமே ட்ரம்ப் ரிவோக் பண்ணியாச்சு. Another Trump order targets foreign nationals who support designated terrorist. அதாவது மற்ற வெளிநாடுகளில், அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, மற்ற வெளிநாடுகளில் எந்தெந்த நாடுகள் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்ட தனிப்பட்ட நபர்களுக்கு, தனிநபர்களுக்கு எந்தெந்த நாடுகள் சப்போர்ட் பண்ணுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, சயீத் அன்வர் அப்படி இப்படின்னு 1000 பேர் உலக அளவில் இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளால் தீவிரவாதிகள் என்று சொல்லப்பட்ட டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எந்த நாடுகள் சப்போர்ட் பண்ணுதோ அந்த நாடுகள் மேல மிகப்பெரிய பொருளாதார தடைகள் வரும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறார். இப்போ சவுதி அரேபியா என்ன செய்யும்? ஈரான் என்ன பண்ணும்? ஏன் இந்த குட்டி பாலஸ்தீனை என்ன பண்ணும் பாருங்க. இந்தியா போன்ற நாடுகள் இது மாதிரியான ஒரு சட்டத்துக்கு பல ஆண்டுகளாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. இனிமே பாகிஸ்தான் அரசு ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களை இந்த அரசு ஆதரிக்குது, இந்த அரசுக்கு இவங்க முக்கியம், இந்த நாட்டுக்கு இவங்க முக்கியம் அப்படின்னு பேசவே முடியாது. கனடா அரசு காலிஸ்தான் பற்றி இப்படி பேசுமா? பேசவே பேசாது. ட்ரம்ப் ரிவோக்ஸ் பைடன் ஆர்டர் தட் ரிமூவ்ட் ஹிஸ் 2020 sanctions on the ICC, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன். இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிரதமர் நத்தன்யாகு உட்பட பலருக்கும் இதே இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துச்சு. அந்த மொத்த ஆர்கனைசேஷனுக்குமே அவர்கள் மேல இவர் ஏற்கனவே போட்டிருந்த இந்த சாங்ஷன்ஸை பைடன் ஆட்சிக்கு வந்ததும் அந்த சாங்ஷன்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு ரிமூவ் பண்ணார். அதை திருப்பியும் போட்டிருக்கிறார். ட்ரம்ப் சொல்றாரு, இஸ்ரேல் சவுதி நார்மலைசேஷன் ரொம்ப சீக்கிரம் நடக்கும், நடக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே ட்ரம்ப் சொல்றாரு, இந்த காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்போ வந்திருக்குல்ல போர் நிறுத்தம், அது மொத்தமாக 3 phases, 3 ஸ்டேஜஸ்ல நடக்க வேண்டிய போர் நிறுத்தம். அந்த அளவுக்கு அந்த போர் நிறுத்தம் செல்லுபடி ஆகாது, கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே போர் வரும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த 90 நாட்களுக்கு உலகத்தில் வேற எந்த ஒரு நாடுகளுக்குமே அமெரிக்காவின் பணம் உதவி என்ற முறையில் போகாது. இது தற்போதைக்கு பாலஸ்தீன் போன்ற பகுதிகளை ரொம்ப அதிக அளவில் பாதிக்கும். ஏன்னா சீஸ்ஃபயர், போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால உலகத்தில் உள்ள பல நாடுகளும் அமெரிக்காவிடம் பணம் கேட்டு அங்கே நிறைய டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருப்பாங்க. முக்கியமாக யுனைடெட் நேஷன்ஸ், உலக அளவில் ஐநா சபை அங்கே அதிகமான டெவலப்மெண்ட் ஏற்பாடுகளை செய்யலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருப்பாங்க. அதுக்கு முக்கியமாக பணம் கொடுக்கக்கூடிய நாடு பொதுவாக அமெரிக்காவாக இருக்கும். அதுக்கு அவர் அடுத்த 90 நாட்களுக்கு for 90 days there is no foreign development assistance, மற்ற நாடுகளையோ மற்ற பகுதிகளையோ இம்ப்ரூவ் அல்லது டெவலப் பண்றாப்புல எந்த பணமும் அமெரிக்காவை விட்டு. இன்னைக்கு அவருடைய ஸ்பீச்லயே சொன்னது என்ன தெரியுமா? நோ மோர் பிளாங்க் செக்ஸ். அவங்கவுங்க நாட்டை அவங்கவுங்க பாதுகாக்கணும், அவங்கவுங்க பகுதிகளுக்கு அவங்கவுங்க டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத எந்த நாட்டுக்கோ எந்த பகுதிக்கோ எந்த அமைப்புக்கோ அமெரிக்கா இனிமே பணம் கொடுக்காது. இது கண்டிப்பாக பாலஸ்தீன், காசா, இந்த பாகிஸ்தான் இது மாதிரியான நாடுகளை பற்றி பேசக்கூடியது. உன் நாடை இம்ப்ரூவ் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னு முதல்ல நீ கான்ட்ரிபியூட் பண்ணணும். உன் நாட்டோட வளர்ச்சிக்காக, உன்னுடைய மாகாணத்தின் வளர்ச்சிக்காக முதல்ல நீ பாடுபடணும். அப்படி பாடுபட்டா மட்டும்தான் நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு ஒரு புதிய சட்டம் பாஸ் பண்ணியிருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, எல்லா ஹாஸ்டேஜஸையும் கொண்டு வர முடியுமா? இந்த சீஸ்ஃபயர் ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா? திடீர்னு போர் வருமா? அதுக்கு அவர் சொல்றாரு, அது அவங்களுடைய போர், அதை அவங்க பார்த்துக்குவாங்க. கண்டிப்பாக ஈரானாக இருந்தாலும் சரி, ஹமாஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வீக்கன் ஆயிட்டாங்க. எல்லாருமே பெரிய அளவில் பலவீனப்படுத்தப்பட்டு விட்டாங்க. யாருக்கும் இனிமே நோ மோர் பிளாங்க் செக்ஸ், யாருக்கும் இலவசமாக பணம் அது யாருக்குமே போகாது. அது காசாவாக இருந்தாலும் சரி, பாலஸ்தீனாக இருந்தாலும் சரி. அவர் சொல்றாரு, ட்ரம்ப் சொல்றாரு, நான் போன முறை ஆட்சியில் இருந்தப்ப ஈரான் வாஸ் broke, ஈரான் வாஸ் புவர், பட் now they are rich. யார் பண்ணது? ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் பேரல் ஆயில் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த பைடன் அரசு ஈரானுக்கு அப்ரூவல் கொடுத்தது. ஸோ தே காட் மோர் மணி. ஆனா அவர் சொல்றாரு, லக்கிலி இஸ்ரேல் வீக்கெண்ட் தெம் மிலிட்டரிலி. அவனுடைய பாதுகாப்பு ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, மிசைல்ஸாக இருந்தாலும் சரி, பேலிஸ்டிக் மிசைல்ஸாக இருந்தாலும் சரி, போர் அல்லது ஆயுத அடிப்படையில் இஸ்ரேல் அவனை
பலவீனப்படுத்துச்சு. இல்லைன்னா இன்னைக்கு அவனை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இஸ்ரேலை பாராட்டினது மட்டும் இல்லாமல் அது அவங்க போர், அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் ட்ரம்ப்புடைய டீமில் உள்ள ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, கடைசி ஹமாஸ் சாகிற வரைக்கும் இஸ்ரேல் அவர்களை தாக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஹமாஸ் ரிலீஸ்ட் 3 ஹாஸ்டேஜஸ். அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 3 ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ண உடனே அடுத்த வாரம் இன்னொரு 4 பேர் வருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 70 பேரோ 80 பேர்லையோ ஏற்கனவே ஒரு 50 பேர், ஆல்மோஸ்ட் 50 people have died அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 30-40 பேர் அடுத்த 3 அல்லது 4 அல்லது 6 வாரங்களில் திரும்ப வருவாங்க. ஏங்க எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க தெரியுமா? அங்கே இருந்த ஹாஸ்டேஜஸுக்கு இப்போ 3 பேர் வந்தாங்கல்ல, அதில் ஒரு பொண்ணுக்கு அனஸ்தீசியா மயக்க மருந்து இல்லாமல் சர்ஜரி பண்ணியிருக்கிறானுங்க. வேற என்னென்ன கொடுமைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகத்தான் வெளியே வரும். வந்தவங்க எல்லாருக்குமே பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எஸ்டிடி டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் கொடுமைகளை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அமெரிக்காவில் இனிமே ரிலீஜியஸ் ஃப்ரீடம், மத நம்பிக்கைக்கு எதிராக எந்த ஒரு கலவரமுமே இருக்கக்கூடாது, மத நம்பிக்கை ரிலீஜியஸ் ஃப்ரீடம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு ஒரு புதிய ஆர்டர் சைன் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும்ல, இந்த பங்களாதேஷ், கனடா போன்ற நாடுகளில் நம்ம நாட்டிலேருந்து போயிருக்கக்கூடிய இந்து மக்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்னு தெரியுமில்ல. அது மாதிரி அமெரிக்காவில் நடந்துவிடக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சைன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஆன் ரிலீஜியஸ் ஃப்ரீடம். ஆப்ரேஷன் பிரகத், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவின் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இன் அசாம் அரெஸ்ட் மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் ஜஹீர் அலி ஃப்ரம் த்ருபி. இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் நவம்பர் மாதத்தில் மிக முக்கியமான ஒரு ஆப்ரேஷனை தொடங்குச்சு. அதனுடைய பெயர் ஆப்ரேஷன் பிரகத். இந்த ஆப்ரேஷன் என்னதுக்குன்னா, பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில தீவிரவாதிகள் நம்ம நாட்டில் பல டெரரிசம் ஆக்ட்ஸ் பண்ணக்கூடிய தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் பிரகத். நவம்பர் மாதத்தில் தொடங்கப்பட்டது சென்ற வருடம். இன்னைக்கு ஜனவரி 19 2025 அஸ்ஸாமில் இந்த ஜஹீர் அலி அப்படிங்கிறவன், இவன் தான் மிக முக்கியமான ஒரு தலைவர். பங்களாதேஷ்லேருந்து நம்ம நாட்டுக்குள்ள புகுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீவிரவாத குழுவின் தலைவர். அந்த குழு நம்ம நாட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பலரும் புகுந்திருக்காங்க, ஊடுருவிருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இன்னைக்கு பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால் இந்த பார்டரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதியில், இந்த அஸ்ஸாமில் இவனை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அலி இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் இன் த ரீஜன். இந்தியா முழுவதுமாக இந்த அலி தேடப்படக்கூடியவன். இவனுடைய அரெஸ்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் அ வெரி சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் ஃபார் த எஸ்டிஎஃப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 24 மணி நேரத்துக்குள்ளாடியே 14 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இதனுடைய இனிஷியேஷன் நவம்பர் 2024 தொடங்கி இது ஒரு எக்ஸ்டென்சிவ் இன்டெலிஜென்ஸ் ரிகார்டிங் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ். நம்ம நாட்டுக்குள்ளாடியே தேச துரோகம் அல்லது நாட்டுக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு குழு இது. இந்த ஜாவித் அலி இவனுடைய தலைமையில் பங்களாதேஷ் நாட்டுக்குள்ளேந்து வந்த மிகப்பெரிய ஒரு குழு இந்தியாவின் எல்லா மாநிலத்திலையுமே ஊடுருவி இருக்கு அப்படின்னு இந்தியாவின் ரா அமைப்பு கொடுத்த செய்தியின் பேரில் இந்த ஆப்ரேஷன் தொடங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எங்கேயுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.